நம்ம நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படிக்கு நாம் நம்முடைய வேத வசனங்களை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். நம்ம தொடர்ந்து அநேக வாரங்களாக தவறாக கிறிஸ்தவத்தில் புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வேத வசனம், அதனுடைய சரியான அர்த்தம் என்ன என்ற தலைப்பிலே நாம் அநேக வசனங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் அதே போலதான் ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு 4வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 4:17. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஹல்லேலூயா. இப்ப நம்ம ஒரு வசனத்தை வாசம். என்ன வாசம்னா, இயேசு சொல்றாரு, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை நீங்க என்ன பண்ணணும்? கேட்டு அதன்படி என்ன பண்ணணும்? நடக்கணும். அதை என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணும். அதன்படி நடக்கணும். அப்போ நீங்க யாரு? புத்தி உள்ளவர்கள். அப்ப இங்க இயேசு அங்க இருக்கக்கூடிய ஜனங்களை பார்த்து போதிக்கிறார். என்ன போதிக்கிறாரு? என்ன சொல்றாரு? மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இப்போ உட்கார்ந்து இருக்கிறவங்களாம், நாங்கெல்லாம் மனம் திரும்பி தானே இங்க உட்கார்ந்துருக்கிறோம், ஏன் இந்த வசனத்தை பாஸ்டர் எங்களுக்கு சொல்றாருன்னு நீங்க யோசிக்கலாம். ஏன்னா பொதுவாக இந்த வசனத்தை கிறிஸ்தவத்தில் போதிக்கிறவர்கள் எப்படி போதிக்கிறாங்கன்னா, மனம் திரும்பு அப்படின்னு சொல்லும்போது, நீ செய்யக்கூடிய சில தவறுகளை நீ விட்டு என்ன பண்ணு? திரும்பு. நீ குடிக்கிறாய், குடிப்பதிலிருந்து திரும்பு, மனம் திரும்பு. நீ சிகரெட் பிடிக்கிறாய், அதுல இருந்து மனம் திரும்பு. நீ திருட்டு காரியங்களை செய்கிறாய், பண காரியங்களை ஏமாற்றுகிறாய், அதுல இருந்து திரும்பு என்று சொல்லி பொதுவாக போதிப்பார்கள். ஆனா இந்த வசனத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இயேசு எந்த அர்த்தத்திலே ஜனங்களை மனம் திரும்ப சொல்லுகிறார்? ஜனங்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? எந்த ஜனங்களுக்கு மனம் திரும்புங்கள் என்று அவர் சொன்னார்? யாரிடத்திலே இந்த மனம் திரும்புங்கள் என்ற வார்த்தையை அவர் சொன்னார்? இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? புரிந்து, அந்த அர்த்தத்தை புரிந்து நாம் எந்தெந்த காரியங்களை மனம் திரும்ப வேண்டுமோ அந்தந்த காரியங்களிலே நாம் மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. சரி, இந்த வசனம் எந்த பகுதியிலே இது சொல்லப்பட்டிருக்கிறது? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இந்த 4வது அதிகாரத்திலே 12வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். 4வது அதிகாரம் 12வது வசனம். யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் நாசரேத்தை விட்டு செபுலோன், நப்தலி என்னும் நாடுகளில் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கும் அருகான கப்பர்நவுக்கும் வாசம் பண்ணினார். இப்ப இயேசு எங்க வாசம் பண்ணுகிறார், எங்க தங்கி இருக்கிறார் அப்படின்றத நம்ம இங்க படிக்கிறோம். அப்புறம் கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்போ இயேசு போய் ஜனங்க மத்தியிலே வாசம் பண்ணி இருக்கிற போது ஏசாயா சொன்னது நடந்ததாம். ஏசாயா என்ன சொன்னாராம்? இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை என்ன பண்ணாங்களாம்? கண்டார்கள். அப்புறம் மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு என்ன உதித்ததாம்? வெளிச்சம் உதித்தது. இது ஏசாயா எப்பயோ சொன்னதாம். எப்ப நடந்ததாம்? இயேசு கிறிஸ்துடைய காலத்திலே நடந்தது. அப்போ இயேசு என்ன பண்றாராம்? அது முதல் என்ன பண்றாராம்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் என்ன இருக்குது? சமீபித்திருக்கிறது என்று என்ன பண்ண வரான்? பிரசங்கம் பண்ண தொடங்கினா. அப்புறம் பாருங்க, இயேசு கலிலேயா கடல் ஓரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலிலே வலை போட்டு கொண்டிருக்கிற பொழுது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். சரி, இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இதை போய் என்ன பண்றாரு? செய்யறார். அப்போ இவர் யாருக்கு பிரசங்கம் பண்ணினார்? இந்த இடத்துல அந்த குறிப்பிட்ட யார் என்பதை என்ன பண்ணல? மத்தேயு போடல.
ஆனா நம்ம என்ன பண்றோம், இந்த சூழ்நிலைகள், இங்க இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அல்லது அந்த என்ன சொல்லுது சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயமா இருந்தது, அந்த காலத்திலே மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், இதெல்லாம் வச்சுதான் என்ன பண்ண போறோம், யாருக்கு அவர் பேசுறாருன்றதை நம்ம என்ன பண்ண போறோம், கண்டுபிடிக்க போறோம். சரி, அந்த காலத்துல யார் யார் மக்கள் கூட்டம், இவர் மக்கள் கூட்டத்துக்கிட்ட பேசுறாரா அல்லது மத தலைவர்கள் கிட்ட பேசுறாரா? நீங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பொது மக்கள் இடத்துல அவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், பேசி கொண்டிருக்கிறார். பொது மக்கள் என்று சொல்லும்போது நீங்க இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை வாசித்தால் பொது மக்கள் யாராக இருந்தார்கள், அந்த சமுதாயத்தில் இருந்த ஜனங்கள் யார், அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திலே சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நீங்க பாத்தீங்கன்னா அந்த சமுதாயத்துல யார் இருந்தா, ஆண்கள், பெண்கள், சிறு குழந்தைகள், விதவைகள், திக்கற்றவர்கள், நோயாளிகள், இப்படிப்பட்ட பொது ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் யார் அப்படின்னா, மத தலைவர்கள், பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர்கள், அப்புறம் பிரதான ஆசாரியர்கள் போன்ற மத தலைவர்கள் ஒரு பக்கம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த ஜனங்கள் பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்கள் மத்தியிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காலங்களில் மெடிக்கல் ஃபெசிலிட்டி ரொம்ப கிடையாது, அந்த காலங்களில் எஜுகேஷன் ரொம்ப கிடையாது, அந்த காலங்களில் டெக்னாலஜி ரொம்ப கிடையாது. இப்போ உதாரணம், யாராவது ஒருவர் குஷ்டரோகத்தினால பாதிக்கப்பட்டார்னா அவருக்கு என்னவே கிடையாது, தீர்வே கிடையாது. அப்போ அவர் வாழ்க்கை ஃபுல்லா எப்படி இருக்கணும், குஷ்டரோகியாவே வாழ்ந்து குஷ்டரோகியாவே அவர் என்ன பண்ணணும், மறிக்கணும். அவரை சமுதாயம் என்ன பண்ணிட்டோம், ஒதுக்கி வச்சிரும். விதவைகள், சிறு பிள்ளைகள், திக்கற்றவர்கள், அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணப்படுவார்கள், சமுதாயத்தால் ஒதுக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள். இதுல சில நேரங்களில் நீங்க பாத்தீங்கன்னா சில ஜனங்கள் என்ன ஆகுறாங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்க. சிலர் என்ன பண்றாங்கன்னா, அந்த அரசு, அதாவது மத தலைவர்களுடைய போதனைக்கு என்ன ஆறாங்க, ஆளாக மாறுகிறார்கள். அதாவது மத தலைவருடைய போதனைக்கு ஆளாகிறாங்கன்னா எப்படின்னு அர்த்தம்னா, மத தலைவர்கள் எந்த விதமான போதனைகளை ஜனங்களுக்கு போதிக்கிறார்களோ அந்த போதனைகளை பின்பற்றி ஜனங்கள் என்ன பண்றாங்க, நடக்கிறாங்க. அந்த காலத்துல இந்த மத தலைவர்கள் எப்படிப்பட்ட போதனை போதித்தார்கள் யோசிக்கிறீங்க? மனித பாரம்பரியங்கள், மனித சடங்காச்சார முறைகளை ஜனங்களுக்கு என்ன பண்றாங்க, போதித்து அந்த போதனையில ஜனங்களை என்ன பண்றாங்க, வழி நடத்துறாங்க. அப்போ ஒரு கூட்டம் ஜனம் ஆண்டவருடைய கட்டளையை பின்பற்றுவதற்கு விரும்புகிறது. ஆனா பெரும் கூட்டம் எதற்கு அடிமைப்பட்டிருக்கிறது அப்படின்னா, மத தலைவர்களுடைய பாரம்பரியங்கள், போதனைகள், மனித போதனைகளுக்கு உட்பட்டு அவைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா, இப்போ இந்த மத தலைவர்கள் என்ன பண்றாங்கன்னா, சிலரை முத்திர குத்துறாங்க. என்ன முத்திர குத்துறாங்கன்னா, இவங்க எல்லாம் பாவிகள், இவங்க எல்லாம் இப்படிப்பட்டவர்கள், அப்படிப்பட்டவர்கள் என்று மத தலைவர்கள் என்ன பண்றாங்க, முத்திரை குத்துறாங்க. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த வரி வசூலிக்கிறவர்கள், அவங்களுக்கு ஆயக்காரர் என்று சொல்லி பேர் சொல்லுவாங்க. ஆயக்காரர் அப்படின்னா வரி வசூலிக்கிறவர்கள். இப்ப அந்த வரி வசூலிக்கிறவர்கள் ஒரு சிலர் அவங்க வாழ்க்கையில சில தவறை செய்கிறவர்களை யார் முத்திர குத்துறா, இந்த மத தலைவர்கள் முத்திரை குத்துறாங்க. என்ன முத்திரை குத்துறாங்க, இவங்க எல்லாம் பாவிகள் என்று சொல்லி முத்திரை குத்துறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த மத தலைவர்களுக்கு எதிரான ஜனங்கள், அப்புறம் சமுதாயத்தில் இழைக்கக்கூடிய தவறுகளை எதிர்த்து போராடுகிறவர்கள், அதே மாதிரி இயேசு கிறிஸ்து போதிக்கிற போதனைக்கு எதிராக செயல்படக்கூடிய சில மக்கள், இப்படியும் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். இப்போ இயேசு போய் ஊழியம் செய்யும் போது அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் போச்சு. ஒரு கூட்டம் இயேசு கிறிஸ்துடைய போதனையை கேட்பதற்காக போன கூட்டம். இன்னொரு கூட்டம் இயேசு செய்யற அற்புதத்தை வேடிக்கை பார்ப்பதற்காக போன கூட்டம். இன்னொரு கூட்டம் இயேசு கிட்ட சுகம் பெறணும், இயேசு கிட்ட இருந்து எனக்கு நன்மை கிடைக்கணும் அப்படின்னு இயேசு பின்னாடி போன கூட்டம். இன்னொரு கூட்டம் இயேசு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலிருந்தும் குறை கண்டுபிடிக்கணும்னு போன கூட்டம். என்ன கூட்டம்,
குறை கண்டுபிடிக்கணும்னு போன கூட்டம். இந்த மாதிரி பலவிதமான கூட்டங்கள் போய்கொண்டிருக்கிறது. அதுல இயேசு யாரை பார்த்து பேசுகிறார் அப்படின்னா, அந்த சாதாரண ஜன கூட்டத்தை பார்த்து என்ன பண்ணுகிறார்? பேசுகிறார். என்ன சொல்லி பேசுறாரு? மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சொல்றாரு, மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். இப்ப இந்த ஜனங்கள் எந்த காரியத்திலிருந்து அவர்கள் மனம் திரும்ப வேண்டும்? இப்ப இந்த ஜனங்களுக்கு மத தலைவர்கள் சில காரியங்களை கற்பித்து கொடுத்திருக்கிறார்கள். என்ன காரியங்களை கற்பித்து கொடுத்திருக்கிறார்கள்? இப்போ இயேசு பேசும்போது இந்த மத தலைவர்களுக்கு எதிராக அவர் பேசவில்லை. மத தலைவர்களை பார்த்து என்ன சொல்லல? மனம் திரும்புங்கள்னு அவர்களுக்கு சொல்லல. அதே மாதிரி அவர் ரோமர்களுக்கு எதிராகவும் பேசல. ஏன்னா ரோமர்கள் தான் அவங்களை என்ன பண்றாங்க? அடிமையாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் இயேசு யாரை பார்த்து பேசுகிறார் அப்படின்னா, சாதாரண மக்கள் கூட்டத்தை பார்த்து அவர் பேசுகிறார். என்ன பார்த்து சொல்றாரு? நீங்கெல்லாம் என்ன பண்ணணும்? மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்கிறார். சரி, ஏன் மனம் திரும்பணும்? ஏன் அவங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அவங்களுக்கு நேராக இயேசு கிட்ட இருந்து வருகிறது? அப்போ அவங்க ஏதோ ஒரு காரியத்தை என்ன பண்றாங்க? செய்யறாங்க. அவங்க அதுல இருந்து என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். என்ன காரியங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை மனம் திரும்புவதற்கு நேராக அழைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 விதமான காரியங்கள். அதாவது ஒன்று பாவம், இன்னொன்று பக்தி. பாவம் என்கிற ஒரு காரியம், பக்தி என்கிற ஒரு காரியம். இப்போ இந்த மக்கள் எல்லாம் பாவம் என்றால் என்ன அப்படின்ற ஒரு சிந்தை அவங்களுக்கெல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த பாவம் என்றால் என்ன என்ற சிந்தையை ஏற்படுத்தினது யாருன்னா, மத தலைவர்கள். புரியுதா உங்களுக்கு? அதாவது ஆண்டவர் எதை பாவம் என்று சொல்லுகிறாரோ அதை ஜனங்கள் பாவமாக பார்ப்பதில்லை. விளங்குதா? ஆண்டவர் எதை பாவம் என்று சொல்லுகிறாரோ அதை ஜனங்கள் பாவமாக என்ன பண்ணவில்லை? பார்க்கவில்லை. அதற்கு பதிலாக மத தலைவர்கள் எதை பாவம் என்று சொல்லுகிறார்களோ அதை ஜனங்கள் பாவமாக பார்க்கிறார்கள். புரியுதா? விளங்குதா? இப்போ மத தலைவர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்றாங்க, நீங்க எல்லாம் பாவிகள் அப்படின்றாங்க. ஏன் அந்த வார்த்தை அவர்களுக்கு சொல்லப்படுகிறது அப்படின்னா, மத தலைவர்கள் தங்களுக்கென்று ஒரு அதிகாரத்தை வைத்திருக்கிறார்கள். மத தலைவர்கள் தங்களுக்கென்று ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார்கள். யாரு? நான் சொல்ற மத தலைவர்கள் யாரு? பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், பிரதான ஆசாரியர், இப்படிப்பட்டவர்கள். அவங்களுக்கு என்ன இருக்குது? அவங்களுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குது, அவங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. இதெல்லாம் அவங்க ஏற்கனவே அதை என்ன பண்ணியிருக்கிறாங்க? வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த அதிகாரத்துக்கும் அந்த நோக்கத்துக்கும் கீழே யார் இருக்கிறா? பொதுமக்கள் இருக்கிறாங்க. அப்போ இவங்க எதை பாவம் சொல்றாங்களோ அதை தான் அந்த ஜனங்க என்ன நினைக்கிறாங்க? பாவம் நினைக்கிறாங்க. இவங்க எதை பக்தின்னு சொல்றாங்களோ அதை தான் ஜனங்க என்ன நினைக்கிறாங்க? பக்தின்னு நினைக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போ இவங்க ஒரு சிலரை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, இவங்க எல்லாம் பாவிகள் என்று முத்திரை குத்துகிறார்கள். உடனே ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க? ஆமா, இவங்க எல்லாம் யாரு? பாவிகள் என்று நினைக்கிறார்கள். உடனே இந்த மத தலைவர்கள் சொல்றாங்க, இதுதான் பக்தி அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க? ஓ, இதுதான் பக்தி, அதனால இதை தான் நாங்க என்ன பண்ணணும்? செயல்படுத்தணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. புரியுங்களா உங்களுக்கு நான் சொல்றது? இப்போ இந்த நம்ம ஊர்ல எடுத்துக்கோங்க. நம்ம ஊர்ல சில அரசியல் அமைப்புகள் இருக்கிறாங்க. அவங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கிறது. என்ன நோக்கம்? இந்த காரியங்களை இப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு நோக்கம் இருக்குது. அப்போ அவங்களுடைய அதிகாரம், அவங்களுடைய நோக்கத்திற்கு யார் ஒத்துழைக்கிறார்களோ அவர்கள் என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க? தங்களுக்கு அடிமைகளாக என்ன பண்ணியிருக்கிறாங்க? வைத்திருக்கிறார். எதற்கு? அவங்களுடைய அதிகாரத்துக்கும் அவங்களுடைய நோக்கத்துக்கும் யாரு கட்டுப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு அடங்கி இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய அதிகாரத்துக்கும் அவங்களுடைய நோக்கத்துக்கும் எதிராக வர்றவங்களுக்கு என்ன முத்திரை குத்துவாங்க? பாவிகள் என்ற ஒரு முத்திரை குத்துவாங்க. இன்னைக்கு அதே மாதிரிதான் கிறிஸ்தவத்திலையும்
கிறிஸ்தவத்தை இருக்கக்கூடிய தலைவர்கள், கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய மத குருமார்கள் என்ன பண்றாங்கன்னா, கிறிஸ்தவர்களை முட்டாள்களாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, மாத்தி வச்சிருக்கிறாங்க. இப்படிதான் மதம் என்ன பண்ணுகிறது, மனிதனை ஆட்டி படைக்கிறது. அதே போலதான் அந்த காலத்துல, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல அங்க இருந்த பொது ஜனங்களை மத தலைவர்கள் என்ன பண்ணி வச்சிருந்தாங்க, இப்படி அடிமைகளாக வைத்திருந்தார்கள். ஒன்று பாவம். பாவம்னா யாரு, அதுக்கு யார் சொல்லுவா பாவம்னு? மத தலைவர்கள், அதிகாரத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க இது பாவம்னு சொல்லுவாங்க. அப்போ அத ஜனங்க என்ன பண்ணுவாங்க, பாவம். இது பக்தி அப்படின்னு சொன்னா ஜனங்க அப்படியே அதை என்ன பண்ணுவாங்க, பக்தின்னு நம்புவான். இப்ப நீங்க பாருங்க, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஹைகோர்ட்ல வந்து தெரு நாய்கள் எல்லாம் என்ன பண்ணணும், பிடிக்கணும், அதை வந்து கொண்டு போய் ஒரு பத்திரமான இடத்துல வைக்கணும் அப்படின்னு கோர்ட்ல வந்து தீர்ப்பு கொடுத்தாங்க. உடனே அதற்கு சமூக ஆர்வலர்கள், விலங்கு ஆர்வலர்கள்லாம் பயங்கரமா எழுந்து போராட்டம் பண்ணி, என்ன போராட்டம், நாய்களை என்ன பண்ணக்கூடாது, பிடிக்க கூடாது, நாய்களை கொல்லக்கூடாது, நாய்களும் ஒரு ஜீவன், அப்படி இப்படின்னு ஒரே போராட்டம். இப்ப யோசிங்க, இந்த மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்கு எப்படி வந்தது? அவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர், அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர், அல்லது அவங்களுக்கு இப்படிப்பட்டதான ஒரு சிந்தனை என்ன பண்ணி இருக்கிறாங்க, திணிச்சு வச்சிருக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாயுடைய உயிர் மனித உயிரை விட மேலானதுன்னு நினைக்கிறாங்க. சில கருத்து விவாதங்கள் அதுல சொல்றாங்க, இந்த நாய்கள் போய் சில சின்ன குழந்தைகளை கடிச்சிருக்குது, அதுல சில சின்ன குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னா, அவங்க சொல்றாங்க, பெற்றோர் தான் குழந்தைய பத்திரமா என்ன பண்ணும், பார்த்துக்கணும். சரி, இந்த தெருவில் இருக்கக்கூடிய நாய்கள் மேல அவ்வளவு அக்கறையா இருக்கிறீங்களே, நீங்க உங்க வீட்டுல கூட்டு போய் வச்சு ஏன் வளர்க்க கூடாது? அதெல்லாம் எங்களால முடியாது. அந்த நாய்கள் தெருவில் இருக்கும்போது நாங்க வந்து என்ன பண்ணுவோம், அதுக்கு சாப்பாடுலாம் போடுவோம். ஆனா எங்க வீட்டுக்குலாம் என்ன பண்ண மாட்டோம், கூட்டு போய் வச்சுக்க மாட்டோம். சோ இந்த மாதிரி பலவிதமான முரண்பாடான காரியங்கள், அதாவது மனித குலத்துக்கு எதிரான அல்லது மனிதத்துக்கு எதிரான காரியங்களை இன்னைக்கு இந்த உலகம், சமுதாயம் என்ன பண்ணி கொண்டிருக்குது, சிந்தித்து கொண்டிருக்கிறது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க. என்ன அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க, எல்லாரும் சவப்பா இருந்தாதான் அழகு அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க. அதை யார் கேட்கிறா? நம்ம எல்லாம் உட்காந்து கேட்டுட்டு என்ன நினைக்கிறோம், நான் கருப்பு, அதனால நான் என்ன கிடையாது, அழகு கிடையாது. இப்ப இது யாரு உங்களுக்கு கத்து கொடுத்தது? யாரோ அதிகாரத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர், அவர் சம்பாதிக்கணும்ன்றதுக்காக அவர் சொல்ற கருத்தை யாருக்கு திணிக்கிறாரு, மக்கள் மனதில் அதை கொண்டு வந்து என்ன பண்றாரு, திணிக்கிறார். அது போலதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயம் இருக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய மதமும் அப்படிதான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த மதத்துல கிறிஸ்தவம் விதிவிலக்கு அல்ல. அப்போ பாவம்னா என்னன்னு மத தலைவர்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான் என்னது, பாவம். பரிசுத்தம் பக்தினா என்னன்னு மத தலைவர்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான் என்னது, பக்தி, பரிசுத்தம். இப்போ மத தலைவர்கள் சொல்றதை எடுத்துக்கணுமா, கடவுள் சொல்றதை எடுத்துக்கணுமா? சொல்லுங்க. கடவுள் சொல்றதான் எடுத்துக்கணும். அப்ப கடவுள் சொன்னது எங்க இருக்குது, வேத வசனத்துல இருக்குது. கடவுள் எதை பாவம் என்று சொல்லுகிறாரோ அதைத்தான் நாம் எதவாக எடுத்துக்கொள்ளணும், பாவமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கடவுள் எதை பக்தி என்று சொல்லுகிறாரோ அதை தான் நாம் எதவாக எடுத்துக்கொள்ள வேண்டும், பக்தியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ இந்த அதிகாரத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு சில காரியங்களை செய்யணும்ன்றாங்க. அதற்கு எதிராக ஒருத்தர் செயல்பட்டா உடனே அவருக்கு என்ன பேர் சொல்றாங்க, சமூக விரோதி. அவர் யாரா, சமூக விரோதியா. அவர் வந்து ஆன்டி இந்தியன், ஆன்டி நேஷனல் அப்படின்னு அவருக்கு பேர் வச்சிடறாங்க. ஏன்னா அவர் என்ன பண்றாரு, யோசிக்கிறாரு, நீங்க செய்யறது தப்புன்னு சொல்றாரு. அந்த அதிகாரத்துக்கு எதிர்த்து அவர் என்ன பண்றாரு, குரல் கொடுக்கிறாரு. உடனே அவருக்கு என்ன பேர் வச்சிடறாங்க, சமூக விரோதி. அவர் வந்து இந்திய தேசத்துக்கு அவர் யாரு, எதிரானவர்னு அவருக்கு ஒரு பேரை வைக்கணும். ஏன்னா அந்த நபர் யாருடைய எண்ணத்துக்கு ஒத்து வரல, அதிகாரத்தில் இருக்கவங்களுடைய எண்ணங்களுக்கும் நோக்கங்களுக்கும் அந்த நபர் என்ன வரல, ஒத்து வரல.
இப்போ இயேசு கிறிஸ்துவை பிசாசு பிடித்தவன், இயேசு கிறிஸ்துவை சமாரியன் என்று சொல்லி அங்க இருக்கிற பரிசேயர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க? திட்டுறாங்க. ஏன் திட்டுறாங்க? ஏன்னா அந்த காலத்துல அந்த மத தலைவர்கள் வகுத்த அந்த கொள்கைக்கு யார் ஒத்து வரல? இயேசு ஒத்து வரல. இயேசு கிறிஸ்துவுடைய போதனை என்ன பண்ணல? ஒத்து வரல. அதனால அவருக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? பிசாசு பிடித்தவன், சமாரியன், அந்த மாதிரிலாம் பேரை வைக்கிறாங்க. அது போலதான் நாமும் இயேசு கிறிஸ்துடைய சீஷர்களாய் இயேசு கிறிஸ்துடைய போதனையின்படி நடந்தோமானால் நமக்கு என்ன பேர் வைப்பாங்க? இவரு துருபதேசம் பண்ணுகிறவர், தவறான கிறிஸ்தவ கொள்கையை ஜனங்களுக்கு என்ன பண்ணுகிறார்? போதிக்கிறார் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. இந்த ஜனங்கள் தவறான கிறிஸ்தவத்தை என்ன பண்ணுகிறார்கள்? பின்பற்றுகிறார்கள் என்று நமக்கும் என்ன வைப்பாங்க? முத்திரை வைப்பாங்க. அப்போ அந்த காலத்துல இருந்த மத தலைவர்கள் ஜனங்களை உண்மையான பக்தியில வழி நடத்தாம ஜனங்களை எப்படி வழி நடத்துறாங்கன்னா, மனித பாரம்பரியங்களிலும் மூட நம்பிக்கைகளிலும் வழி நடத்துகிறார்கள். இன்னைக்கு கிறிஸ்தவத்துல பாரம்பரியங்கள், மூட நம்பிக்கைகள் இருக்குதா இல்லையா? சொல்லுங்க. ஒரு சில கிறிஸ்தவர்களுடைய குடும்பங்களை நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க எந்த ஒரு பொருளை வாங்கிட்டு வந்தாலும் உடனே அவங்களுக்குன்னு ஒரு ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் இருப்பார். அவர் சபை போதகர் கிடையாது, வேற யாரோ ஒருத்தர். அவருக்கு ஃபோன் பண்ணி, ஐயா இந்த பொருளை வாங்கிட்டேன், இந்த பொருளுக்காக என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. உடனே அவர் ஃபோன்லயே ஜெபம் பண்ணுவார். ஒரு புது துணி வாங்கினாலும் உடனே அவருக்கு ஃபோன் பண்ணுவாங்க, ஐயா புது துணி வாங்கியிருக்கிறோம், அந்த புது துணிக்காக என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. சில நேரங்களில் அந்த ஊழியர்காரர் வீட்டுக்கு வந்தார்னா வீட்டில் இருக்கிற பீரோலாம் திறந்து வச்சு இந்த பீரோவில் இருக்கிற எல்லா துணிக்காக என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. உடனே அவர் ஜெபம் பண்ணுவார். திடீர்னு ஒரு மஞ்சள் கலர் துணியை மட்டும் என்ன பண்ணுவார்? எடுப்பார். எடுத்துட்டு சொல்லுவார், இந்த துணியில என்ன வச்சிருக்கிறாங்க? என்ன வச்சிருக்கிறாங்க? சூனியம் வச்சிருக்கிறாங்க. இந்த துணியில என்ன வச்சிருக்கிறாங்க? செய்வினை வச்சிருக்கிறாங்க. அதனால இந்த துணி என்ன பண்ணிடுங்க? எரிச்சிடுங்க. ஏற்கனவே நம்ம எங்க இருந்தா வந்திருக்கிறோம்? அந்த மாதிரி ஒரு காரியத்தை நம்பி வாழ்ந்துதான் எங்க வந்திருக்கிறோம்? கிறிஸ்துவ விசுவாசம் வந்திருக்கிறோம். இங்க வந்தாலும் என்னதான்? அதே கதை தான். நீங்க ஒரு சாமியார்கிட்டயோ ஒரு ஜாதகம் பார்க்கறவர்கிட்டயோ அல்லது குறி சொல்றவர்கிட்டயோ நீங்க பழைய இதுல இருக்கும்போது போயிருந்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க என்ன சொல்லுவாங்க? உங்க சித்தப்பா பையன் உங்களுக்கு என்ன வச்சிட்டாரு? சூனியம் வச்சிட்டாரு. அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுது? நடக்குது. உங்களுக்கு பிப்ரவரி மாதத்துல இருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் என்ன கிடையாது? டைம் சரி கிடையாது. உங்க ஜாதகம் சொல்லுது ராகு எங்க நிக்கிறான்? உச்சத்துல நிக்கிறான். கேது எங்க நிக்கிறான்? பக்கத்துல நிக்கிறான். அதனால உங்க டைம் என்னல்ல? சரியில்லை. இதெல்லாம் ஒரு காலத்துல என்ன பண்ணியிருந்தோம்? நம்பிக்கொண்டிருந்தோம். ஜோசியங்களை நம்பிக்கொண்டிருந்தோம். ஜோசியக்காரர்களை நம்பிக்கொண்டிருந்தோம். குறி சொல்லுகிறவர்களை நம்பிக்கொண்டிருந்தோம். இன்னைக்கு அங்கிருந்து கிறிஸ்து என்ற ஒரு தெய்வத்தை நம்பி எங்க வந்திருக்கிறோம்? சபைக்குள்ள வந்திருக்கிறோம். இங்கேயும் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? அதே ஜாதகம், அதே குறி. என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் இல்லை. ஏன்னா மதம் என்ற ஒரு பிடியில நம்ம என்ன ஆயிருக்கிறோம்? மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதனால இதுல இருந்து நம்மளால என்ன பண்ண முடியல? வெளியே வர முடியல. என்னைக்கு கிறிஸ்துவை பிடித்து கொண்டு கிறிஸ்துவனுடைய போதனைகளை பிடித்துக் கொள்கிறோமோ அன்றைக்குத்தான் மதம் என்கிற இந்த கட்டிலிருந்து, மதம் என்கிற இந்த சிறையிலிருந்து நம்ம என்ன பண்ண முடியும்? விடுதலை வெளியே வர முடியும். இயேசு சொல்றாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன பண்ணும்? விடுதலை ஆக்கும். சத்தியம்னா என்ன? உண்மை. இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய உண்மைகளை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது, புரிந்து கொள்ளும் போது உங்களுடைய உள்ளத்திலே, மனதிலே என்ன உண்டாகும்? மெய்யான விடுதலை உண்டாகும். அல்லேலூயா.
இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலங்கள்ல இருந்த பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர்கள், பிரதான ஆசிரியர் போன்றவங்கலாம் மனித பாரம்பரியங்களை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. நீங்க மார்க்ல நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கு 7ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். எடுங்க. 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க. எருசலேமில் இருந்து வந்த பரிசேயரும் வேத பாரகரில் சிலரும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர் கழுவாத அசுத்த கைகளாலே போஜனம் பண்ணுகிறதை அவர்கள் கண்டு குற்றம் பிடித்தார்கள். என்ன பண்றாங்களாம்? கையை கழுவாம என்ன பண்றாங்களாம்? சாப்பிடுறாங்களாம். உடனே அதை பார்த்து என்ன பண்றாங்களாம்? குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள். ஏனெனில் பரிசேயர் முதலிய யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கை கொண்டு, என்னவா? முன்னோரின் பாரம்பரியம். இப்ப இன்னைக்கு கிறிஸ்தவத்துல கூட என்ன இருக்குது? முன்னோர்களின் பாரம்பரியம் இருக்கிறது. அதை தான் நாம் என்ன பண்றோம்? அப்படியே பின்பற்றி பின்பற்றி காலகாலமா அதை தான் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். எப்படி பின்பற்றோம்? எதுக்கு, என்னத்துக்குன்னு கேள்வியெல்லாம் என்ன பண்றதில்ல, கேட்கறதில்ல. கண்மூடித்தனமாக அதை செய்வது. இப்போ வெளிநாட்டுல நான் உங்களுக்கு அடிக்கடி இந்த உதாரணம் சொல்லியிருக்கிறேன். வெளிநாட்டுல நவம்பர் கடைசி வியாழக்கிழமை தேங்க்ஸ் கிவிங் டேன்னு ஒன்று கொண்டாடுவாங்க. நவம்பர் மாதம் கடைசி வியாழக்கிழமை. அதுக்கு தேங்க்ஸ் கிவிங் டேன்னு பேர். அப்படின்னா என்ன? எல்லாருக்கும் என்ன சொல்லணுமா? நன்றி சொல்லணும். ஸோ அவங்களுடைய அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய பாரம்பரியத்தில் அந்த தேங்க்ஸ் கிவிங் டேல எல்லார் வீட்லையும் வான்கோழி, என்ன கோழி? வான்கோழி. வான்கோழியை வாங்கி முழுசா என்ன பண்ணுவாங்கன்னா வேக வைப்பாங்க. அதாவது அவன்ல போட்டு அதை சுடுவாங்க முழுசா. ஒரு வீட்டில் என்ன நடக்குதுன்னா வான்கோழியை முழுசா என்ன பண்ண மாட்டாங்க, சமைக்க மாட்டாங்க. பாதி கட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, சமைப்பாங்க. அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை கேட்குது அம்மா கிட்ட, அம்மா அம்மா ஏம்மா எல்லார் வீட்லையும் முழு கோழியை சமைக்கிறாங்க, நம்ம வீட்டில் மட்டும் என்ன பண்றீங்க, கோழியை பாதியா கட் பண்ணி சமைக்கிறீங்களே, என்ன காரணம்? உடனே அம்மா சொல்றாங்க, எனக்கு தெரியாதுமா, பாட்டி அந்த மாதிரி செய்வாங்க, அதனால நான் அந்த மாதிரி செய்யறேன். யார் செய்வா? பாட்டி. பாட்டி வீட்டுக்கு வரும்போது என்ன பண்ணு, பாட்டி கிட்ட கேளு, அவங்க அந்த அர்த்தத்தை என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. ஒரு நாள் பாட்டி வந்தாங்க வீட்டுக்கு. அப்போ அந்த பொண்ணு கேட்குறாங்க, பாட்டி பாட்டி எங்க வீட்டில் தேங்க்ஸ் கிவிங் டேல வான்கோழியை முழுசா என்ன பண்றதுல, சமைக்கிறதுல பாதி தான் என்ன பண்றாங்க, சமைக்கிறாங்க. ஏன்னு கேட்டேன் அம்மா கிட்ட. அம்மா உங்ககிட்ட கேட்க சொன்னாங்க. என்ன பாட்டி, என்ன காரணம்? உடனே பாட்டி சொன்னாங்க, அந்த காலத்துல சமைக்கிற பாத்திரம் சின்னதா இருந்தது, அதனால முழு வான்கோழியை போட்டு என்னால என்ன பண்ண முடியல, சமைக்க முடியல. அதனால என்ன பண்ண, பாதியா கட் பண்ணி சமைச்சேன். இந்த பாதியா கட் பண்ணி ஏன் சமைக்கிறீங்கன்னு யாரு கேள்வி கேட்கல? அம்மா கிட்ட பொண்ணு கேள்வி கேட்கல. யார் கேள்வி கேட்கிறா? பேத்தி கேள்வி. கேள்வி கேட்டதுனால அவங்க செஞ்சது பாரம்பரியமா மூட பழக்க வழக்கமான்றது யாருக்கு தெரிய வந்தது? சொல்லுங்க. பேத்திக்கு தெரிய வந்தது. ஆனா யார் அந்த கேள்வி கேட்கல? பொண்ணு அந்த கேள்வி கேட்கல. பொண்ணு அப்படியே கண்மூடித்தனமா அம்மா செஞ்சாங்க, அதனால யார் செய்யறா? நான் செய்யறேன். அதுதான் முன்னோருடைய பாரம்பரியம். விளங்குதா நான் சொல்றது? விளங்குதா? சரி, இங்க என்ன சொல்றாரு இயேசு? ஏனெனில் பரிசேர் முதலிய யூதர் அனைவரும் முன்னோர்கள் பாரம்பரியத்தை கை கொண்டு அடிக்கடி கை கழுவினால் ஒழிய சாப்பிட மாட்டார்கள். கடையிலிருந்து வரும்போதும் ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள். அப்படியே செம்புகளையும் கிண்ணங்களையும் செப்பு குடங்களையும் மனைகளையும் கழுவுகிறதும் அல்லாமல் வேறு அநேக ஆசாரங்களையும் கை கொண்டு வருவார்கள். யாரு? பரிசேயர், சதுசேயர் முதலிய மத தலைவர்கள். அப்போ அவங்க கை கொண்டு வரக்கூடிய பாரம்பரியங்களை யாருக்கு திணிக்கிறார்கள்? மக்கள், பொது ஜனங்களுக்கு திணிக்கிறார்கள். இப்போ
அப்பொழுது அந்த பரிசேயரும் வேதபாரகரும் அவரை நோக்கி, யாரை நோக்கி? இயேசுவை நோக்கி, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி ஏன் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார்கள். அப்போ இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்துட்டாரு? முன்னோருடைய பாரம்பரியம், மனித போதனைகள், மனித பாரம்பரியங்களை என்ன பண்ணாதீங்க, பின்பற்றாதீங்க அப்படின்னு கத்துக் கொடுக்கிறார். அதனால அவங்க என்ன பண்ணாம சாப்பிடுறாங்க? கை கழுவாம சாப்பிடுறாங்க. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றார். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து, யாருடைய கற்பனைகளையா? மனுஷருடைய கற்பனைகள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷர்கள் என்னெல்லாம் உங்க சிந்தனைக்கு வருதோ அதை என்னவா போதிக்கிறாங்களாம்? உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாய் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறான். நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரிக்கிறீர்கள் என்றார். என்ன சொல்றார் இயேசு? நீங்க எதை விட்டுட்டீங்க? தேவனுடைய கட்டளைகளை தள்ளிவிட்டு. அப்போ இயேசு என்ன கற்றுக் கொடுத்தாரோ, தேவன் என்ன கட்டளையாக கொடுத்தாரோ அதை விட்டு இவர்கள் என்ன பண்றாங்களாம்? மனுஷருடைய மனதிலே தோன்றின கற்பனைகளை உபதேசங்களாக என்ன பண்ணியிருக்கிறாங்க? எடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? உதவி செய்வேன். இது ஆண்டவர் சொன்ன சிம்பிளான ஒரு காரியம். ஆனா மனிதர்கள் என்ன கற்றுக் கொடுக்குறான்னு தெரியுமா? நீ கேட்கறது எப்படி தெரியுமா கேட்கணும்? அழுது கேட்கணும். நீ விடுற கண்ணீர் ஒரு அரை கிளாஸாவது என்ன பண்ணணும்? இருக்கணும். அப்பதான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உன் ஜெபத்தை கேட்பார். கர்த்தர் உன் ஜெபத்தை எப்படி கேட்பார் தெரியுமா? நீ நெடு முழங்கால்ல இருந்து 2 கையும் தூக்கி என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். அப்பதான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கேட்பார். இதெல்லாம் என்ன எங்க தோன்றது? மனுஷனுடைய கற்பனையில தோன்றினது, மனுஷனுடைய சிந்தனையில தோன்றினது. அவர் உட்கார்ந்து நல்லா கற்பனை பண்ணி இந்தந்த காரியங்களை யார் கற்றுக் கொடுக்கிறாரு? மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஏன் அப்படி சொன்னாதான் கர்த்தருக்கு நம்ம சொல்றதை கேட்பாரா? சொல்லுங்க. ஒருத்தர் வியாதி படுக்கையில படுத்திருக்கிறாருங்க. அவரால் கண்ணீர் விட முடியல, அவரால் எழுந்து முழங்கால் படியிட முடியல. அப்ப அவருடைய ஜெபம் கேட்கப்படாதா? சொல்லுங்க. ஒரு வண்டி ஓட்டிட்டு இருக்கிறீங்க, திடீர்னு ஒரு ஆபத்து வருது. அப்போ நீங்க ஆண்டவரேன்னு கூப்பிட்ட ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்க மாட்டாரா? ஒருத்தன் இடிக்க வரான், உடனே கார் என்ன பண்ணணும்? கார்லயே டக்குன்னு முழங்கால் போட்டு கையை உயர்த்தி என்ன பண்ணணும்? கேட்கணும். அப்பதான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? காப்பாத்து. அப்போ ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறாரு. ஆனா அத மத குருமார்கள் எப்படி மாத்துறாங்க? அவங்களுடைய சொந்த கற்பனையில வரக்கூடிய காரியங்களை யாருக்கு சொல்லி கொடுக்குறாங்க? மக்களுக்கு சொல்லி கொடுத்து மக்களை எதை பின்பற்ற வைக்கிறாங்க? கர்த்தருடைய கட்டளையை பின்பற்ற வைக்காமல் மனித பாரம்பரியங்களையும் மனித போதனைகளையும் மூட பழக்க வழக்கங்களையும் ஜனங்களை என்ன பண்ண வைக்கிறாங்க? பின்பற்ற வைக்கிறாங்க. பைபிளை படின்னு ஆண்டவர் சொல்றார். வேதத்தை வாசி, என்னுடைய கற்பனைகளின்படி செய், என்னுடைய வார்த்தையின்படி செய்கின்றார். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, மக்கள் எப்படி தெரியுமா பண்றாங்க? பைபிள் எடுத்துக்கிறாங்க, காலையில என்ன பண்றாங்களாம்? பைபிள் படிக்கிறாங்க. உடனே கண்ணை மூடிட்டு, ஆண்டவரே இன்னைக்கு நான் என்ன படிக்கணும் எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே. உடனே அந்த இடத்துல என்ன வருதோ அதை என்ன பண்றது? படிக்கிறது. என்ன படிக்கிறது? மறுபடியும் தான் வருது மத்தேயு 23ல. பின்பு இயேசு ஜனங்களை தம்முடைய சீஷர்களை நோக்கி, வேத பாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். இதுதான் இப்போ நான் ஓபன் பண்ண உடனே வந்துச்சு. இன்னைக்கு நிறைய பேர் பைபிள் படிக்கிற எப்படி தான் படிக்கிறாங்க? இப்படிதான் படிக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பைபிள் எப்படி தான் படிக்கிறாங்க? கேலண்டர்ல இருக்கக்கூடிய வாக்குத்தத்த வசனங்கள் என்ன பண்றாங்க? படிக்கிறாங்க. வாக்குத்தத்த வசனங்கள் வேத போதனையா? சொல்லுங்க.
வாக்குத்தத்தம் வேத போதனையா? வேத போதனை கிடையாது. வாக்குத்தத்தங்கள் யாருக்கு கொடுக்கப்பட்டது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது, யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அதைவிட இன்னும் நிறைய விஷயங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்குது. என்ன இருக்குது? நிறைய போதனைகள் இருக்குது. ஆனா அந்த போதனைகள் யார் கண்ணுக்கும் என்ன பண்றது இல்ல, தெரியுதுல்ல. எது மட்டும் தான் தெரியுது? வாக்குத்தத்தம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவத்துல இருக்கக்கூடிய மத தலைவர்கள் ஜனங்களை எப்படி உருவாக்கி வச்சிருக்கிறாங்க? வாக்குத்தத்தங்களை சொல்லி மக்கள் மனசுல எது நிறைஞ்சிருக்குது? வாக்குத்தத்தங்கள் தான் நிறைஞ்சிருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன். எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனம். இந்த வாக்குத்தத்தம் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வாக்குத்தத்தம். கேலண்டர்ல இருக்கும், வாக்குத்தத்த அட்டையில இருக்கும், எல்லாத்துலயும் இருக்கும். 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றார் எரேமியா? நீங்க எதிர்பார்க்கிற முடிவை ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ண போறார்? கொடுக்க போறாரு. அப்படிதான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஜனங்களுக்கெல்லாம் என்ன என்ன வந்துரும்? இந்த வருஷத்துல, இந்த மாசத்துல நாங்க எதிர்பார்க்கிற காரியத்தை கர்த்தர் எங்களுக்கு என்ன பண்ண போறார்? செய்ய போகிறோம். இப்ப இது உங்களுக்கு சொன்னாரா? யாருக்கு சொன்னாரு? யாருக்கு சொன்னாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார், யூதர்களுக்கு சொன்னார். அதுவும் எந்த யூதர்களுக்கு தெரியுமா? அதுக்கு முன்னாடி வசனத்தை வாசிங்க, 10வது வசனத்தை வாசிங்க. அங்கேயே இருக்குது. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து. அப்போ யாரை சந்திக்க போறார் ஆண்டவர்? எந்த ஜனம் பாபிலோனுக்கு அடிமையாய் போனதோ அந்த ஜனத்தை ஆண்டவர் என்ன பண்ண போறாராம்? சந்திக்க போறார். இங்க எத்தனை பேர் பாபிலோன்ல அடிமையா இருந்திருக்கிறோம்? இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் பாபிலோன்ல 70 வருஷம் அடிமையா இருந்தாங்க? அந்த மாதிரிலாம் யாருமே பாபிலோனுக்கும் போல, பாபிலோன்ல அடிமையாவும் இல்லை. இதை யாருக்கு எரேமியா சொல்றாருன்னா, எந்த ஜனம் பாபிலோனுக்கு அடிமையாய் போனதோ, எந்த ஜனம் பாபிலோன் தேசத்துல 70 வருஷம் அடிமையாயிருந்ததோ அந்த ஜனத்தை ஆண்டவர் என்ன பண்ண போறாராம்? சந்திக்க போறார். அதுவும் தப்பு பண்ணவங்களை சந்திக்க போறதில்ல. யாரு தேவனுக்கு பிரியமா ஆண்டவருடைய கட்டளையின்படி நடந்து அடிமைத்தனத்துக்குள்ள போனாங்களோ, யாரு அடிமைத்தனத்துக்குள்ள போய் மனம் திரும்பி மறுபடியும் கர்த்தர்கிட்ட வந்தாங்களோ அந்த ஜனத்துக்கு தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? இத சொல்றார். என்ன சொல்றாரு பாருங்க. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்திற்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன். என்ன சொல்றார் ஆண்டவரே? பாபிலோன்ல இருந்து மறுபடியும் உங்களை எங்க கொண்டு வர போறேன்? உங்க சொந்த ஊருக்கு உங்களை என்ன பண்ண போறேன்? கொண்டு வர போறேன். இப்பதான் சொல்றாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். இப்ப அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க? என்ன எதிர்பார்க்கிறாங்க? பாபிலோன்ல அடிமையா இருக்கிறோம், சொந்த ஊரை விட்டு வேற ஊர்ல வந்து இருக்கிறோம். இப்போ அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? திரும்பி எங்க போகணும்? எங்க சொந்த ஊருக்கு போகணும்னு எதிர்பார்க்கிறாங்க. அதனால அவங்களுக்கு என்ன சொல்றார் ஆண்டவர்? நீ எதிர்பார்க்கிற காரியத்தை உனக்கு நான் என்ன பண்ணுவேன்? செய்வேன். புரியுதா நான் சொல்றது? இது யாருக்கு சொல்லப்பட்டது? 2000 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த யூதர்கள் பாபிலோன்ல சிறையிருக்கப்பட்டு போனாங்க. அவங்களுக்கு எரேமியா கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன பண்றாரு? சொல்றார். அதை எடுத்துக்கிட்டு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மத தலைவர்கள், மத போதகர்கள், அப்படிதான் சொல்வேன் நான், கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய போதகர்கள் என்ன பண்றாங்கன்னா, காலையில டிவியில எழுந்தோடனே என்ன சொல்றாங்க? இன்று கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற மங்கள வார்த்தை என்ன என்றால்,
நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ண போகிறார்? கொடுக்க போகிறார். இன்றைக்கு உங்களுக்கு அந்த காரியம் என்ன பண்ண போகிறது? நிறைவேற போகிறது. கர்த்தர் சொல்லுகிறார். அந்த மாதிரிலாம் கர்த்தர் அவங்களுக்கு என்ன பண்ணல, சொல்லவும் இல்லை. அந்த ஊழியக்காரர்கிட்ட கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்து நீ இதை அவங்களுக்கு சொல்லணும் என்ன பண்ணல, சொல்லல. இவர் என்ன பண்றாரு? பைபிள்ல இருக்கிற ஒரு வசனத்தை எடுத்து சொல்லி என்ன சொல்றாரு? கர்த்தர் சொல்றாருன்னு சொல்றாரு. இந்த மாதிரிதான் கர்த்தர் சொல்லாததெல்லாம் கர்த்தர் சொன்னாரு அப்படின்னு இயேசு கிறிஸ்து காலத்துல இருந்த மத போதகர்கள் பொதுவான ஜனங்களுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க? சொல்லி அவங்கள தப்பான பாதையில வழி நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ மத தலைவர்கள் எதை பாவம்ன்றாங்களோ அதுதான் மக்களை பொறுத்த வரைக்கும் என்னது? பாவம். மத தலைவர்கள் எதை பக்தின்றாங்களோ அதுதான் மக்களை பொறுத்த வரைக்கும் என்னது? பக்தி. ஆனா அது உண்மையா? இல்ல. கடவுள் எதை பாவம் என்று சொல்லுகிறாரோ அதுதான் பாவம். கடவுள் எதை பக்தி என்று சொல்லுகிறாரோ அதுதான் பக்தி. இப்போ ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாருன்னா, நீங்க அந்த தவறான வழி நடத்துதல இருந்து என்ன பண்ணுங்க? மனம் திரும்புங்கன்ற. அல்லேலூயா. இன்றைக்கு நம்மளும் நிறைய மனித பாரம்பரியங்களை பின்பற்றுகிறோமா? நிறைய மத போதனைகளை பின்பற்றி கொண்டு வருகிறோமா? நீங்க கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி கேட்கணும்? இது இயேசு சொன்ன போதனையா? இது கடவுள் கொடுத்த கட்டளையா? அல்லது மனிதர்களாக ஏற்படுத்தி கொண்ட ஒன்றா? இன்னைக்கு நான் உங்களுக்கு லிஸ்ட் கொடுக்கணும்னா நிறைய லிஸ்ட் கொடுக்கலாம். இன்னைக்கு திருச்சபையில கிறிஸ்தவத்தை இயேசு கிறிஸ்துடைய போதனையாக பின்பற்றாங்களா அல்லது கிறிஸ்தவத்தை மதமாக பின்பற்றுகிறார்களா? பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. அந்த கிறிஸ்தவத்துல 90-95% மக்கள் கிறிஸ்தவத்தை மதமாகத்தான் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். மூட நம்பிக்கைகளை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். மனித கொள்கைகளை, மனித பாரம்பரியங்களை அல்லது பிற மதத்தில் இருக்கக்கூடிய கொள்கைகளை கிறிஸ்தவ மதமாக நினைத்து பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்போ நீங்க இதை கேள்விப்பட்டிருப்பீங்க, கிளி ஜோசியம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? என்ன நடக்கும்? காடு, நிறைய காடுக்குள்ள என்ன வச்சிருப்பாங்க? நிறைய பேப்பர். அந்த பேப்பர்ல ஒரு ஜாதகம் மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க. அந்த காடெல்லாம் இருக்கும். அது கிளி வச்சிருக்கிறவர் ஒரு கூண்டுக்குள்ள அந்த கிளியை வச்சிருப்பார். அந்த கிளியை நீங்க வெளியே விட்டீங்கன்னா அந்த கிளி என்ன பண்ணும்? வெளியே அந்த காடுல இருக்கிற காடை இழுக்கும். அதுல ஒரு காடை மட்டும் என்ன பண்ணும்? வெளியே இழுத்து விடும். உடனே அந்த காடை எடுப்பார், அதை ஓப்பன் பண்ணுவார். அதுல எடுத்து என்ன பண்ணுவாரு? ஜனங்களுக்கு ஜோசியம் சொல்லுவார். உனக்கு காலம் நல்லா இருக்குது, நேரம் நல்லா இருக்குது, இன்னும் 3 மாசத்துல உனக்கு நல்ல நேரம் என்ன பண்ண போகுது? வரப்போகுது. நீ இழந்ததெல்லாம் என்ன பண்ண போற? திரும்ப பெறப்போற. அப்படி இப்படிலாம் சொல்லுவார். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அந்த கிளி ஜோசியக்காரர் எப்படிதான் இருப்பாரு? கிளி ஜோசியக்காரராகவே தான் இருப்பார். அந்த ஜோசியத்தை யாரு கத்துக் கொடுப்பாரு? அவங்க பிள்ளைங்களுக்கு கத்துக் கொடுப்பார். ஏன்னா அதுதான் அவங்க குடும்பத்துக்கான தொழில், வருமானம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எனக்கு ஒருத்தர் ஒரு கார்டு அனுப்புனார். கிறிஸ்தவ கிளி ஜோசியம். என்ன ஜோசியம்? கிறிஸ்தவ கிளி ஜோசியம். சோ அந்த கிளி எப்படிப்பட்ட கிளியா? கிறிஸ்தவ கிளி. அந்த ஜோசியத்துல அந்த அட்டைக்குள்ள என்ன இருக்கும் தெரியுமா? வாக்குத்தத்த வசனம். சோ அந்த நல்லா நிறைய காடுங்க, ஒரு 10-20 காடு. எல்லா காடுகளும் என்ன இருக்கும்? வாக்குத்தத்த வசனம் இருக்கும். சோ அந்த கிளி ஒரு காடை எடுத்தோன்னே அதுல இருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை எடுத்து என்ன பண்ணுவாரு? அவங்களுக்கு சொல்லுவார். இதே மாதிரிதான் நிறைய ஊழியக்காரங்களும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? கிளியை வச்சு வாக்குத்தத்த வசனம் எடுக்கிறது இல்ல, இவங்க தான் கிளி. இவங்களே என்ன பண்றது? ஒரு வாக்குத்தத்த வசனத்தை எடுத்து ஜனங்களுக்கு என்ன பண்றது? அப்படி சொல்றது. ஆனா வாக்குத்தத்த வசனம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? எதற்காக கொடுக்கப்பட்டது தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகிறார்கள். அப்ப கீழ்ப்படியாமல் போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியலனா உனக்கு என்ன வரப்போகுது? நியாய தீர்ப்பு வரப்போகிறது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல அடிமையா இருந்தாங்க. ஆண்டவர் என்ன பண்றாரு? பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாம் செஞ்சு அவங்களை அடிமைத்தனத்திலிருந்து என்ன பண்றாரு? வெளியே கொண்டு வரார்.
கொண்டு வரும்போது அவங்க எப்படி வாழணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு? கட்டளை கொடுக்கிறார். வாக்குத்தத்தம் கொடுக்கல, என்ன கொடுக்கிறார்? கட்டளை கொடுக்கிறார். நீ இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது. அப்போ அவங்க என்ன பண்ணணும்? அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல ஆண்டவர் என்ன செய்ய சொன்னாரோ அதை செய்யணும். எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. அப்படிதான் அவங்க வாழணும். ஓகேவா? அப்போ அவங்க அப்படி வாழறாங்க. இப்போ காலங்கள் மாற 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 ஆண்டவருடைய கட்டளை போய் என்ன வந்துருச்சு? மனித பாரம்பரியங்கள், கொள்கைகள் வந்துருச்சு. இப்போ ஆண்டவருடைய கட்டளைக்கே என்ன இல்லாம போயிடுச்சு? மதிப்பு இல்லாம போயிடுச்சு. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? ஏற்கனவே அவங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்லி இருக்கிறாரு, நீ மனம் திரும்பலனா நான் உன்னை என்ன பண்ண போறேன்? அடிமைத்தனத்துக்கு என்ன பண்ண போறேன்? ஒப்பு கொடுக்க போறேன். அப்போ இஸ்ரவேல் தேசம் 2 பகுதியா பிரிஞ்சிருது. ஒரு பகுதி அசீரிய சிறையிருப்புல போயிடுது. அப்போ பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை விட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க? வேற எங்கேயோ போயிடுறாங்க. அடுத்தது யூதா கோத்திரம், பெஞ்சமின் கோத்திரம், அவங்க தான் யூதா தேசம். அவங்க பாபிலோன் சிறையிருப்புக்கு என்ன ஆயிடுறாங்க? போயிடுறாங்க. எந்த தேசத்தை விட்டு போயிடுறாங்க? பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதமான தேசத்தை விட்டு என்ன பண்ணிடுறாங்க? வேற தேசத்துக்கு போயிடுறாங்க. புரியுதா நான் சொல்றது? அப்போ ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிட்டாங்க? இழந்துட்டாங்க. இப்போ ஆண்டவர் தீர்க்கதரிசியை எழுப்புறார். எழுப்பி என்ன சொல்றாருன்னா, நீங்கெல்லாம் என்னுடைய கட்டளையின்படி என்ன பண்ணல, நடக்கல, அதனால எங்க போயிருக்கிறீங்க? அடிமைத்தனத்துக்கு போயிருக்கிறீங்க. இப்போ இந்த அடிமைத்தனத்துக்கு போன எல்லாருமே ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதவங்களா அப்படின்னா இல்ல. 100 பேர்ல ஒரு 5 பேர் ஆண்டவருக்கு என்ன பண்றவங்க? கீழ்ப்படுகிறவங்க. ஆனாலும் அவங்க என்ன ஆயிடுறாங்க? அடிமைத்தனத்துக்குள்ள போயிடுறாங்க. விளங்குதா சொல்றது? சரி, இப்போ இந்த 95 பேர் இருக்கிறாங்க இல்லையா, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதவங்க, அவங்களும் எங்க போறாங்க? அடிமைத்தனத்துக்கு போறாங்க. அடிமைத்தனத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் என்ன வருது? புத்தி வருது. கொஞ்சம் பேருக்கு என்ன புத்தி வருது? ஆண்டவர் நம்மள நல்ல ஒரு இடத்துல வச்சிருந்தாரு, நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். ஆண்டவர் எதை சொன்னாரோ அதை செஞ்சிருக்கணும். எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை என்ன பண்ணிடக்கூடாது? செஞ்சிடக்கூடாது. சரி, இப்பயாவது என்ன வந்துச்சு? புத்தி வந்துச்சுன்னு சிலர் என்ன ஆகுறாங்க? மனம் திரும்புறாங்க. இப்போ ஏற்கனவே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அடிமைத்தனத்துக்கு போனவங்களுக்கும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அடிமைத்தனத்துல போய் மனம் திரும்பினவங்களுக்கு தான் என்னது? வாக்குத்தத்த வசனம். என்ன சொல்றாரு எரேமியாவுல? உன்னை மறுபடியும் எங்க கொண்டு வருவேன்? உன் சொந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன். நான் உன் பேரில் வைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். அவைகள் தீமைக்கானது அல்ல. எதற்கானது? நன்மைக்கு ஏதுவானது. புரியுதா இப்போ வாக்குத்தத்தம் யாருக்குன்னு? அப்போ அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆண்டவருடைய கற்பனைக்கு கை கொண்டு அடிமைத்தனத்துக்கு போனவங்க, அடிமைத்தனத்துல போய் மனம் திரும்பினவங்க ஆண்டவர் என்ன பண்றாரு? திரும்ப கொண்டு வரார். ஏற்கனவே ஆண்டவருடைய கட்டளையின்படி நடக்காதவங்க, அடிமைத்தனத்துக்கு போனவங்க, அடிமைத்தனத்துக்கு போயும் மனம் திரும்பாதவங்க, அவங்க என்ன ஆயிட்டாங்க? அப்படியே போயிட்டாங்க. அவங்க சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்க. அவங்க எங்க இருக்கிறாங்க, என்ன ஆச்சுன்னு, ஏது ஆனதுன்னே தெரியாது. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் பாவத்திலும் விக்கிரக ஆராதனையிலும் வாழ்ந்திருந்த நம்மை ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு? விடுவிச்சிருக்கிறார். இன்னைக்கு அவருடைய வார்த்தையின்படி நடக்கணும்னு நம்மள இந்த திருச்சபையில் என்ன பண்ணியிருக்கிறாரு? வச்சிருக்கிறார். நமக்கு என்ன வாக்கு? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? வாக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப வாக்கு கொடுத்தவரு இனிமேல் நித்திய ஜீவன் இல்ல, இப்பவே எதுல இருக்கிறோம்? நித்திய ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. சோ இதுதான் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசம் மாதிரி நித்திய ஜீவன் என்கிற வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ நம்ம இந்த நித்திய ஜீவனுக்குள்ள இருந்துகிட்டு ஆண்டவர் சொன்னதை செய்யாம இருந்தோம்னா எதை இழந்துருவோம்? எதை இழந்துருவோம்? நித்திய ஜீவனை இழந்துரும். அதனால ஆண்டவர் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, மனம் திரும்புங்கள். எதை விட்டு மனம் திரும்புங்கள்? மத கோட்பாடுகள்,
மனித பாரம்பரியங்கள், மத போதனைகள், மூட நம்பிக்கைகள், இதை விட்டு என்ன பண்ணுங்கள்? மனம் திரும்பி என்னுடைய கட்டளைகளின்படி நீங்க என்ன பண்ணணும்? நடக்க வேண்டும். அப்படி நீங்க நடப்பீர்களானால் அந்த நித்திய ஜீவன் உங்களுக்கு உரியது. அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது என்றால் என்ன? இயேசு சொல்லிட்டார் இல்லையா, என்ன விசுவாசித்தா உங்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. அப்போ இயேசுவை கடவுள் என்று நம்பினா போதுமா? இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. நான் இயேசுவை கடவுளா நம்புறேங்க, நான் இயேசுவை கடவுளா நம்புறேன், எனக்கு என்ன கிடைச்சிச்சு? நித்திய ஜீவன் கிடைச்சிச்சு, அவ்வளவுதான். இல்ல, இயேசுவை கடவுள் என்று நம்பினால் மட்டும் போதாது. இயேசு கடவுளானால் அவருடைய வார்த்தைக்கு என்ன பண்ண வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். அந்த கீழ்ப்படிதலிலும் அந்த விசுவாசத்திலும் மரண பரியந்தம் எப்படி இருக்கணும்? நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாரு, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறது என்ன? இயேசுவை கடவுள் என்று ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, இயேசு கடவுளானால் அவருடைய வார்த்தைக்கு நான் என்ன பண்ணுவேன்? கீழ்ப்படிவேன். அவரை விசுவாசிப்பதிலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதிலும் என் மரண பரியந்தம் என்ன பண்ணுவேன்? நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எது வரக்கூடாது? மனித பாரம்பரியங்கள், மூட பழக்க வழக்கங்கள், இதற்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. எதற்கு மட்டும்தான் இடம்? இயேசு கிறிஸ்துனுடைய போதனை, இயேசு கிறிஸ்து என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் மறுபடியும் வாசிக்கும் போது இயேசு என்ன போதித்திருக்கிறார் என்று நமக்கு தெரியும். அதுல ஒரு போதனை தான் என்னது? மனம் திரும்புங்கள். எதுல இருந்து மனம் திரும்பணும்? மனித பாரம்பரியத்திலிருந்து, மனித கொள்கைகளிலிருந்து, அல்லது பிற மத கொள்கையை நீங்க இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் பின்பற்றி கொண்டிருக்கிறீங்களா, அதுல இருந்து என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். மூட நம்பிக்கைகளை உங்க வாழ்க்கையில நீங்க வைத்து கொண்டிருக்கிறீங்களா, அதுல இருந்து என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். எதற்கு நேரா வரணும்? இயேசு கிறிஸ்துடைய போதனைகளுக்கு நேராக. இப்போ இயேசு எதை பாவம் என்று சொல்லுகிறாரோ அதை தான் நீங்க எதுவா எடுக்கணும்? பாவமாக எடுக்கணும். இயேசு எதை பக்தி என்று சொல்லுகிறாரோ அதை தான் என்ன பண்ணணும்? பக்தியா எடுக்கணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பரிசேயர் சதுசேயர்லாம் சொல்றாங்க, கை கழுவாம சாப்பிட்டா அது தீட்டு அப்படின்றாங்க. இயேசு என்ன தெரியுமா சொல்றாரு? ஒரு மனுஷனுடைய வாய்க்குள்ள போறது என்ன பண்ணாது? ஒருத்தனை தீட்டுப்படுத்தாது. அவன் இருதயத்திலிருந்து வாய் வழியா வருது. பாத்தீங்களா? என்னது? மார்க்ல இருக்குதா? வாசிங்க. 7:15 வாசிங்க. மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்தாது. ஆனா அந்த காலத்துல இருந்த மத போதகர்கள் என்ன சொல்லி கொடுத்திருந்தாங்க? கை கழுவாம சாப்பிட்டா அது என்னது? தீட்டு. உன்னை அது என்ன பண்ணிவிடும்? தீட்டுப்படுத்தி விடும். உன்னுடைய பக்தியை அது என்ன பண்ணிவிடும்? குறைத்து விடும். இயேசு என்ன சொல்றார் பாருங்க, அவன் உள்ளத்தில் இருந்து புறப்படுகிறவைகளே அவனை என்ன பண்ணும்? தீட்டுப்படுத்தும். கேட்கிறதற்கு ஒருவன் காது உள்ளவனாயிருந்தால் கேட்க கடவுள். அப்ப இருதயத்திலிருந்து என்னங்க வெளியே வருது? இருதயத்திலிருந்து அவர் சொல்றாரு, பொல்லாத சிந்தனைகள், பொல்லாத எண்ணங்கள், துர்க்குணங்கள், துர்பேச்சுகள், பலவிதமான தீமையான காரியங்கள் எங்கிருந்து வருது? இருதயத்திலிருந்து வந்து அந்த தீமையான செயல்கள் தான் ஒரு மனிதனை என்ன பண்ணும்? தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுவது ஒரு மனிதனை என்ன பண்ணுவதில்லை? தீட்டுப்படுத்தும். அப்போ கை கழுவாமல் சாப்பிடுவது ஒரு மனிதனை தீட்டுப்படுத்தும் என்பது மத போதனை. இருதயத்திலிருந்து வர்றதான் ஒருத்தரை தீட்டுப்படுத்தும் என்பது யாருடைய போதனை? இயேசுவினுடைய போதனை. அப்ப எதுக்கு மனம் திரும்பி வரணும்? மத போதனையிலிருந்து மனம் திரும்பி எங்க வரணும்? இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைக்கு வரணும். எது ரொம்ப முக்கியம்? இருதயம் ரொம்ப முக்கியம். இருதயத்தை நம்ம எப்படி வச்சுக்கணும்? பரிசுத்தமா வச்சுக்கணும். இருதயத்துக்குள்ள இருந்து எந்த தீமையான காரியமும் என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. யோசிக்க கூடாது. இருதயத்திலிருந்து எந்த ஒரு தீமையான காரியமும் நம்முடைய செயலாக என்ன பண்ணக்கூடாது? மாறக்கூடாது. அதுதான் உண்மையான பக்தி. ஏதோ கை கழுவாம சாப்பிடுறது பக்தியை என்ன பண்ண போறதில்ல? குறைக்க போறது.
விளங்குதா சொல்றது? அப்போ இயேசு அந்த பொது ஜனங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, இப்போ நீங்க மத குருமார்களினால தவறான போதனைகள் உங்களுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குது? கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தவறான போதனையிலிருந்து என்ன பண்ணுங்க? மனம் திரும்புங்க. அந்த மனித பாரம்பரியத்திலிருந்து என்ன பண்ணுங்க? மனம் திரும்புங்க. அந்த மூட பழக்க வழக்கங்கள்ல இருந்து என்ன பண்ணுங்க? மனம் திரும்புங்க. என்னுடைய போதனைகளை என்ன பண்ணுங்க? கேளுங்க. பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கு. ஸோ பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, மனித பாரம்பரியங்களை என்ன பண்ண மாட்டாங்க? பின்பற்ற மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு சொல்லியாச்சு. இது ஒண்ணு, நீங்க இதை ஏத்துக்கணும், இல்ல என்ன பண்ணணும்? இதை ஏத்துக்க கூடாது. அது யார் கையில தான் இருக்குது? உங்க கையில தான். இப்போ இயேசு சொன்னதை ஏத்துக்கிட்டீங்கன்னா மனம் திரும்பி எதை விட்டு வருவீங்க? மனித பாரம்பரியங்கள், மனித போதனைகள், மத போதனைகளை விட்டு என்ன பண்ணுவீங்க? வருவீங்க. எதுகிட்ட வருவீங்க? இயேசு கிறிஸ்துவுடைய போதனைக்கு வருவீங்க. அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா?